வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். போன பதிவுல நம்ம வந்து அந்த அப்டேட்டடா இருக்கணும், இன்ஃபர்மேஷன் அப்டேட்டடா இருக்கணும். உங்களுடைய டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத நான் போன பதிவுல உங்களோட பகிர்ந்து கொண்டேன். அதோடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து அந்த ஃபைனல் அந்த இன்டர்வியூ முடிஞ்சு எப்படி செலக்ட் ஆனேங்கிறத சொல்லி அடுத்த பதிவுல வந்து ஃபுல் கன்சூமர் ரிலேட்டட் நிறைய கன்சூமர் கோர்ட்ல என்னெல்லாம் நடக்குது, நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு நம்ம டைரக்டா போயிடுவோம். இப்போ அப்டேட்டடா இருக்கும்போது நான் சொன்னது லாயட்ஸ். இப்போ நான் சொல்ல வரக்கூடியது பிரிட்டானியா. நான் லாயட்ஸ் ரிசைன் பண்ணிட்டு சவுத் சைட்ல வரணுங்கிறதுக்காண்டி ஐ ஜாயின் வித் பிரிட்டானியா. ஸோ பிரிட்டானியா ஜாயின் பண்ண உடனே ஐ ஒர்க் இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஃப்ரம் நாகர்கோயில் டு பாண்டிச்சேரி வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஒர்க் இட். அப்போ வந்து அந்த பிரிட்டானியாவுடைய இன்ஃபர்மேஷன் இன்னைய வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன் அப்டேட்டடா இருக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா போன ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்கட்டால உள்ள பிரிட்டானியாவுடைய ஒரு ஃபேக்டரியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 150 மெம்பர்ஸ் உள்ளதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் வேரியஸ் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படிங்கிறத நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். பிரிட்டானியா பத்தி சொல்லும் பொழுதுதான் பிரிட்டானியா வந்து ஒரு 1892ல பிரிட்டிஷ் உடைய ஆர்மிக்கு பிஸ்கட் சப்ளை பண்ணுங்கிறதுக்காண்டி ஆரம்பிச்சது கம்பெனி. அதுக்கப்புறம் குப்தா பிரதர்ஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பீரியட்ல 1982ல வந்து அந்த கம்பெனி வந்து இட் ஹஸ் பீன் பர்ச்சேஸ்ட் பை ஷேர் ஹோல்டிங் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஆர்ஜேஆர் நொபிஸ்கோ, NABISCO அப்படின்னு பார்ப்போம். நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா நொபிஸ்கோங்கிறது நேஷனல் பிஸ்கட் கம்பெனி அப்படிங்கிறது. அந்த நேஷனல் பிஸ்கட் கம்பெனி நிறைய டென்னிஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. விம்பிள்டன் டென்னிஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதுல உள்ள ஒரு விம்பிள்டன் சாம்பியன் ராட் லேவர், ஆஸ்திரேலியன் சாம்பியன், ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் விம்பிள்டன் சாம்பியன் ராட் லேவர் வந்து பிரிட்டானியாவுடைய டைரக்டர். அது ஒரு விஷயம். இந்த ஆர்ஜிஆர் நொபிஸ்கோ யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ரெனால்ட்ஸ்னா நீங்க பேனா ரெனால்ட்ஸ் நினைச்சிடாதீங்க. டொபாக்கோ, அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய டொபாக்கோ கம்பெனி ஆர்ஜிஆர் ரெனால்ட்ஸ். அவங்க தான் இந்த பிரிட்டானியா உடைய ஹோல்டிங் கம்பெனி நொபிஸ்கோவை கண்ட்ரோல் பண்ணாங்க. நொபிஸ்கோ பிரிட்டானியா கண்ட்ரோல் பண்ணாங்க. இன்னொன்னு சொல்ல போனா உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னு சொல்ல போனா பென்சன் அண்ட் ஹெட்ஜஸ் சிகரெட், அது வந்து ரெனால்ட்ஸ் உடைய இன்னொரு டேக் ஓவர் கம்பெனி. அந்த பென்சன் அண்ட் ஹெட்ஜஸ் 1985 வேர்ல்டு கப்பை தான் நம்ம இந்தியா வாங்கணும். அதுல வந்து ரவி சாஸ்திரிக்கு ஆடி கார் பரிசு கிடைச்சிச்சு. எல்லாரும் அந்த கார் மேல வந்து இந்த மைதானத்தை சுத்தி வருவாங்க. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து ஸ்போர்ட்ஸ் இப்ப வந்து நீங்க பாக்குறீங்க, IPL பாக்குறீங்க, கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க, நிறைய ஸ்பான்சர்ஸ் பாக்குறீங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து கிரிக்கெட் டீம்ஸை பர்ச்சேஸ் பண்றாங்க. பட் முன்னோடியா வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, BAT அப்படிங்கிறது தான் முதல்ல ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ண ஒரு ஃபவுண்டேஷன். அதாவது பிரிட்டானியா அமிர்தராஜ் டென்னிஸ் ஃபவுண்டேஷன். அதுல விளையாண்ட அந்த ஃபர்ஸ்ட் இந்தியால ஸ்பான்சர் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டானியா. அது நிறைய பேருக்கு தெரியாது, பிரிட்டானியா அமிர்தராஜ் டென்னிஸ் ஃபவுண்டேஷன். ஏன்னா அமிர்தராஜ் வந்து பிரிட்டானியால நொபிஸ்கோல டைரக்டரா இருந்தாரு. ஒரு காலகட்டத்தில் அமிர்தராஜ் டைரக்டரா இருந்தாரு. அதை வச்சு பிரிட்டானியா ஃபவுண்டேஷன் பண்ணாங்க. அந்த பிரிட்டானியா அமிர்தராஜ் டென்னிஸ் ஃபவுண்டேஷன் விளையாண்ட 2 பசங்க, நாங்க வேலை பார்க்கும்போது அவங்க சின்ன பசங்க, அவங்க தான் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற டென்னிஸ் சாம்பியன்ஸ் இன் இந்தியா. ஒன்னு வந்து மகேஷ் பூபதி, இன்னொன்னு லியாண்டர் பீஸ். இப்ப இந்த லியாண்டர் பீஸ் வந்து இப்ப நைட்ஹுட் வாங்கியிருக்காரு சமீபத்தில் போன வாரத்துல. சோ முதல்ல ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண வித்துட்டது பிரிட்டானியா. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்டர்வியூல கை கொடுக்குங்கிறது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். இந்த நொபிஸ்கோ பாத்தீங்கன்னா இப்பவும் அந்த கிரிக்கெட் டென்னிஸ் பிளேயர்ஸ் வந்து அந்த நொபிஸ்கோ டிஷர்ட் போட்டு தான் விளையாடுவாங்க. ராட் லேவர் எங்க கம்பெனில இருக்கும்போது ராட் லேவர் வந்து இந்தியா டூர் வரும்பொழுது EJ கிரின்ஸ்டர்ட் அப்பதான் அவர் எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர். அவரோட ஒர்க் பண்ணி நிறைய அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா பிரிட்டானியா வந்து யார் இப்ப ஹோல்டு பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதைப்பட்டதை நான் உங்கள்கிட்ட சுருக்கமா சொல்றேன். என்னுடைய பீரியட்ல வந்து ராஜன் பிள்ளை, கேரளாவில் உள்ள கேஷ்யூ நட் கிங் ஜனார்தன் பிள்ளையுடைய பையன் ராஜன் பிள்ளை தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு. அந்த ராஜன் பிள்ளை மேல நிறைய சார்ஜஸ் வந்து அவர் திகார் ஜெயில வந்து இறந்துட்டாருங்கிற ஒரு பெரிய இஷ்யூ எல்லாம் ஆச்சு. அவங்க ஒய்ஃப் நீனா பிள்ளை கூட எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாங்க. பட் அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்சி வாடியா அண்ட் ராஜன் பிள்ளை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் பிரிட்டானியா ஷேர்ஸ் வாங்கும் போது அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறது ஒரு பக்கம் உள்ள ஒரு விஷயம். இப்போ வந்து பிரிட்டானியா யார் ஹோல்டிங் பண்ணிருக்காங்கன்னா நல்சி வாடியா. நல்சி வாடியா யாருன்னா முகமது அலி ஜின்னாவுடைய கிராண்ட்சன். முகமது அலி ஜின்னாவுடைய மகளை வந்து
நெவில் வாடியா, அதாவது நல்சி வாடியோடைய அப்பா கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்த பையன் தான் நல்சி வாடியா. அதனால நீங்க இன்னொரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான்ல இன்சாக்கி பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம பாரத ரத்னா மாதிரி அந்த அவார்டு பாகிஸ்தான்ல கொடுக்குறாங்க. அந்த அவார்டு 2 பேத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து நம்ம ஒரு உலகம் போற்றும் ஒரு நேர்மையான பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கும் இந்த நல்சிவாடுடைய அம்மாவுக்கும் தான் அந்த பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நீங்க வந்து ஒரு கம்பெனி, உங்களுடைய கம்பெனி இன்னை வரைக்கும் அப்டேட் ஆயிருந்தா தான் நீங்க இன்டர்வியூல அவங்க என்ன கேள்வினாலும் கேட்கலாம், கம்பெனி பத்தி கேட்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஹோல்டிங் கம்பெனி வந்து பிரிட்டானியோட ஹோல்டிங் கம்பெனி வந்து பாம்பே டைங் நல்சி வாடியா, ஜின்னாவுடைய பேரன். அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு வந்து அவங்கள வந்து நீங்க அந்த அவங்கள வந்து அந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு நடந்த கிரிக்கெட்டுக்கு வந்து ஜெனரல் முஷரப் வந்து அவங்களை இன்வைட் பண்ணியிருந்தாரு. பாரத ரத்னா அவார்டு வாங்கின ஒரே பிரைம் மினிஸ்டர் வந்து மொரார்ஜி தேசாய், அவருக்கு தான் அந்த இன்சாக்கி பாகிஸ்தான் அவார்டு கொடுத்தாங்க. அதாவது பாரத ரத்னாக்கு ஈக்குவலானோட அவார்டு அங்க பாகிஸ்தான்ல. இந்த விஷயங்கள்லாம் வந்து கமிட்டியில வந்து எல்லாரும் கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு இதுல எல்லா விஷயங்களையும் கேட்டுறது இல்ல, ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு கடைசியில வந்து இன்டர்வியூ செலக்ட் பண்றது பழைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர்.கே. அகர்வால். அவர் தான் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி, அவர் தான் சைன் பண்ணாரு. சைன் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நீங்க வந்து உங்களுடைய அஃபிடவிட், உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க நிறைய பண்ணணும். இதுல ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்களுடைய நெல்லை கனெக்ட் பேப்பருடைய அட்வைசரி மெம்பர் ஒரு நல்ல அட்வொகேட், ஒரு நல்ல வக்கீல். யாரும் நோட்டரிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து எந்த காசும் வாங்காம பண்ணக்கூடிய உயர்திரு ஆர்வம் சார் வந்து இந்த மீடியேஷன் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க எனக்கு நிறைய அந்த அஃபிடவிட், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எங்களுடைய பத்திரிகைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னைக்குமே நான் அந்த சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பவும் மீடியேஷன் பத்தி நிறைய சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய கேசஸ் வந்தது கூட கோர்ட்டுக்கு போகாதீங்க, மீடியேஷன், இங்க ஒரு நல்ல மீடியேட்டர் இருக்காரு இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்காரு, அவரை அகிலாண்டத்தை போய் பாருங்கன்னு சொல்லி நிறைய கேசஸ் ரெஃபர் பண்ணார். ஒரு அட்வொகேட் வந்து கேஸை ரெஃபர் பண்றதுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மையும் ஒரு பரந்த உள்ளமும் கொண்ட அந்த ஆர்வம் சாருக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து அந்த டாக்குமெண்டேஷன்லாம் படிச்சு அஃபிடவிட்லாம் எனக்கு சைன் பண்ணாரு. அதை நான் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஃபைனல் கால் ஃபார் வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புது என்னன்னா, இது ஆல் இந்தியா அப்பாயின்மெண்ட் கெசட்ல வரதுனால ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய அப்பாயின்மெண்ட். இந்த அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அனெக்ஷர் பி, அனெக்ஷர் ஏ, அனெக்ஷர் பி 2 லிஸ்ட் போட்டாங்க. மொத்தம் 480 பேர் தான் ஆல் ஓவர் த இந்தியால செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எம்பேனல் மீடியேட்டர்ஸ் நாட் அண்டர்கான் மீடியேஷன் ட்ரைனிங். சோ அனெக்ஷர் ஏல உள்ளவங்க வந்து முதல்ல அந்த ட்ரைனிங்கை முடிச்சிட்டாங்க. அந்த மீடியேஷன் ட்ரைனிங் வந்து ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிருவாங்க கடைசியில. அந்த மார்க் செஷனுக்கும் போது ஃபெயிலியர் ஆயிருவாங்க. அந்த கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணாதான் நீங்க ஃபைனல் மீடியேட்டருங்கிறது வரும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிம்பிள், அந்த எல்லாமே இதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து 51வது, அந்த மை அப்ளிகேஷன் நம்பர் இஸ் 51, என்னுடைய சீரியல் நம்பர் வந்து 28வது ஆளா இருக்கிறேன் ஆல் இந்தியா லெவல்ல இந்த அனெக்ஷர் பி ல. அதுல வந்து லிஸ்ட் ஆஃப் எம்பேனல் மீடியேட்டர்ஸ் ஆர் நாட் அண்டர்கோன் மீடியேஷன் ட்ரைனிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ட்ரைனிங்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் திஸ் இஸ் டன் ஆன், இவங்க வந்து செப்டம்பர் 9, 2022 செப்டம்பர் 9, 2022ல இது வந்து இந்த ஆர்டர் வந்து கெசட்ல பாஸ் பண்ணி வெப்சைட்ல போறாங்க. என்னோட சர்டிபிகேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டேட் வந்து 19th May 2023. அதுல தெளிவா கொடுத்திருக்காங்க, whose names are placed in annexure B ல உள்ள அந்த 1/9/2022 are now placed in annexure B ன்னு கொடுத்திருக்காங்க. சோ annexure B ல இருந்து annexure A க்கு வந்து பெர்மனண்டா அந்த 5 years உடைய மீடியேட்டரா வந்து கன்ஃபார்ம் ஆனதை போட்டிருக்காங்க. அதுல வந்து என்னுடைய பேர் 2வது இருக்கும், அதே அப்ளிகேஷன் நம்பர் 51 2வது இருக்கும். The section officer NCDRC for placing the above order on the website of the NCDRC. So வெப்சைட்ல இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணி இது பண்ணாங்க. சோ இவ்வளோ ப்ராசஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நான் உங்களோட பகிர்ந்துல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஒன்ஸ் ஒரு பெரிய NCDRCங்கிறது தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஃபார் கன்சியூமர் குட், ஒன்ஸ்ல அதுல ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி குஜராத் மரிடைம் யூனிவர்சிட்டி பேப்பர் கட்டிங்க வந்து நான் அடுத்த பதிவுல காமிச்சிட்டு நான் உங்களுக்கு அதனுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா குஜராத் மரிடைம் யூனிவர்சிட்டி கன்ஃபர்மேஷன் ஆஃப் எம்பேனல் மீடியேட்டர் அப்படிங்கிற அந்த ப்ராசஸும் முடிஞ்சிச்சு, ஷிப்பிங் உடைய இது. ஸோ இந்த பதிவை ஏன் நான் சுருக்கிக்கிறேன்னா, நம்ம அடுத்தது கன்சியூமர் இதுக்கு போனா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதுக்காண்டி. ஸோ என்ன பொறுத்த மட்டுக்கும் நீங்க உங்களுடைய எந்த துறையில இருந்தாலும் நீங்க அப்டேட்டடா இருக்கணும், லேட்டஸ்ட் வரைக்கும் தெரியணும். இப்போ நீங்க கல்கட்டா ஃபேக்டரி பிரிட்டானியா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க,
எல்லா ஃபேக்டரியுமே கல்கட்டால இருந்து வெளியில வந்துட்டாங்க, டாடா வெளியில வந்துட்டாங்க, பிர்லா வெளியில வந்துட்டாங்க, பிரிட்டானியா வெளியில வந்துட்டாங்க. ஏன்னா அரசியல் சூழல் சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால வந்துட்டதா பத்திரிகைகள் எழுதுறாங்க. அதனால வந்து நீங்க அப்டேட்டடா இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு பிரிட்டானியால என்ன நடக்குது அப்படிங்கிற கொண்டு தெரிஞ்சு வச்சிருந்ததுனால இந்த ஒரு உயர்ந்த பெரிய பதவிக்கு நம்மளால எலிஜிபிலிட்டி ஆக முடியுதுங்கிறத உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க கன்சூமர் ரிலேட்டட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு கன்சூமர் ரிலேட்டட் நிறைய வருது. இந்த அவேர்னஸ் ரொம்ப இதாயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கும் போதே வந்து அவங்க வந்து சபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கிறதுனால அந்த கம்பெனி அந்த அந்த பினான்ஸ் கம்பெனி மேல வந்து கேஸ் கொடுத்து அந்த கேஸை வந்து லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து அந்த செக்கை வச்சு அவங்க வித்ட்ரா பண்ணதுக்கு வேணுக்கும் டிலே பண்ணாங்கன்னு சொல்லி அந்த பிரைவேட் பினான்ஸ் கம்பெனி மேல கன்சூமர் போட்டிருக்காங்க. இப்படி நிறைய ரிலேட்டட் வருது. அவேர்னஸ் நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய பதவி காலம் 5 வருடம் 2022 2027 ஒரு வருஷத்துல வந்து ஒரு மீடியேஷனை பத்தி ஒரு அவேர்னஸ் ஓரளவுக்கு நான் வந்து காலேஜஸ் இதுல எல்லாம் போய் கொடுத்து இப்போ நான் யூடியூப் மூலமா நிறைய விஷயங்கள் அதோட கண்டினியூட்டியா அதை பண்ண போறேன். இன்னும் நிறைய மீடியேஷன் வேற பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேசஸ் எல்லாம் உங்களோட கண்டிப்பா பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு தேவை. அடுத்த பதிவுல வந்து நம்ம கன்சியூமர் ரிலேட்டட் கொஞ்சம் லேசா மீடியேஷன் பத்தி சொல்லிட்டு நேர கன்சியூமர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் நடக்குங்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டன்.